ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி இடிச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தவரங்காயை இதோடு சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இடையிலே கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ 5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வேக விட்டுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். காய் நல்லா வெந்துடும். கடைசியாக வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும். இதையே சாதத்தில் கலந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.